Jesus loves our daily Bible school. இவ்வளவா உன் அன்பு கூறுகிற சொல்லி ஆண்டவரே, இவ்வளவா உன் அன்பு கூறு, இவ்வளவா நேசிக்கிற சொல்லி ஆண்டவரே. அப்பா உங்க நன்றி ராஜா ஆண்டவரே. எத்தனை கோடி நாம இருந்தாலும் துதிக்க போதாது ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு இந்த ரட்சிப்புக்காக நன்றி அப்பா. ஒருவரும் சம்மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பு இலவசமாக கருத்தீங்களப்பா. இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. நான் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு எழுந்திருக்காண்டவரே. இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. நான் முன்னோர்கள் அனுசரித்து சடங்குகளாக பெற்றுக்கொள்ள ரட்சிப்பேன். நமக்கு தான தர்மத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே. ஒரே ஏற்பட்ட ரத்தத்தை மீன் பாடுறதே நீதி அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சந்தோஷம் ஆகுது. என் மீது அன்பு கூறும் பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி தெரிந்தி பிறப்பு முன்னால் உமக்கேற்று வாழ்ந்திட ஆராதிக்கிற மாட்டார். பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பாவங்களுக்கும் நடுவிக்கும் நம்முடைய சுத்தியருக்கும் எழுதியிருக்கிறது. உங்களுக்காக பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நீதிமான வாழ்க்கை ரத்தம், பிதாவோடு ஒன்பராக்கி நீ
உருவப்பட்ட நிலம் போல உருவெடுக்கிறார். அது ஒரு காயத்தினால் நம்ம சுகமாக முடியும். நன்றி. உன் சரீரம் வந்து இருக்கும் போது மாசமான உன் சரீரம் வந்து இருக்கும் போது நன்றி அப்பா. சோதரம் சோதரம் கத்தரை சோதரம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த விடயத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி. எவ்வளவோ கோடி கடந்து இருந்தாங்க. அது எவ்வளவோ நகரம் செய்யற மனுஷங்க இருக்காங்கப்பா. ஆனா கர்த்தா ஒன்றுக்கு உதவாத எங்களையும் கல்லப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவரே ஆண்டவரே அது நீ எடுத்து ஆண்டவரே உன் பிள்ளைகளாக மாற்றினீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை அறியாத போதும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் அல்லவாண்டவரே. உன் நாமத்தை தரித்தீர் ஆண்டவரே. அப்படியே நாம் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டவே ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுக நிதானிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்துக்கு அதிகார சாத்தானை மரணத்தால் ஜெயித்தீர் ஆண்டவரே. ஜீவை கலவலாம் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டு எங்களை மீட்கும் பொருளாக ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. 2ஆம் வசனம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? 4ஆம் வசனம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. 5ஆம் வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? 6ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ
அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. 9ஆம் வசனம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாக்குகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 15ஆம் வசனம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதுமில்லை, அவனோடே ஒன்றையும் கூட்டுகிறதுமில்லை. 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. 17ஆம் வசனம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியார்த்தமாக்க மாட்டாது. 18ஆம் வசனம். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. 19ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. 20ஆம் வசனம். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். 21ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதிருந்தானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. 22ஆம் வசனம். அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. 23ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் தம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது.
25ஆம் வசனம், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்லவே. 26ஆம் வசனம், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. 27ஆம் வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. 28ஆம் வசனம், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தியானிப்போமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்திங்கன்னா அந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்கள் என்ன பண்ணாராம்? சிலுவையில் சுமந்தாராம். ஏன்னா எந்த மனுஷனாலையும் நம்மளுடைய சாபத்தை சுமக்க முடியாது. அதனால தான் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வசனம் எங்கே எழுதியிருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாடில் உபாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. என்னன்னு எழுதியிருக்குன்னா, மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் தேவனுடைய சாபத்தின் கீழே இருப்பான் அப்படின்னு இருக்குது. அப்போது மரத்தில் யார் தொங்கப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய சாபத்தில் நிறைந்தவங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் எப்படி தொங்கினார்? சாபமாக தொங்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்களாம். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சிலுவையில் சாபமாக மரத்தில் தொங்கினார். இன்றைக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலையும் ஏராளமான சாபங்கள், குழந்தை இல்லாத சாபம் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகாத சாபம் இருக்குது. இன்னும் சிலருக்கு ஏராளமான சாபங்கள் பூமியில் இருக்குது. தலைமுறையாக அவங்கள இந்த சாபங்கள் ஆட்டி படைக்குது. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை நம்பி வாழ்கிறாங்களோ ஏசப்பா என்ன பண்ணுவாராம்? அவங்களுடைய சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்துட்டாராம். அதை விசுவாசிக்கணும். ஏசப்பா என் சாபத்தை சுமந்துட்டாரு, இனி நான் சபிக்கப்பட்டவங்க கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் இந்த ஆசீர்வாதம் பலிக்கும். ஓகேவா சில்ட்ரன்? அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்போவுமே சொல்ல வேண்டியது அவசியம் சில்ட்ரன். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனம். ஏன்னா ஏசப்பா சாபமானதால தான் நம்ம ஆசீர்வாதமாக வாழ்கிறோம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஏசப்பா சிலுவையில் நம்மளுடைய சாபங்களை சுமந்ததால தான் இன்றைக்கி இந்த ஆசீர்வாதம். அப்படி ஏசப்பா நம்முடைய சாபங்களை சுமக்கல்னா நம்மளும் சபிக்கப்பட்டவங்களாக இருந்திருப்போம் இல்லையா? அதனால் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஏசப்பா என்னுடைய சாபத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க ஏசப்பா, இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரிந்து இன்றைக்கி நமக்கு 3 வேளை உணவு கிடைக்குது, நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, நல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? உணவு இல்லை, இதுவும் சாபந்தான். நல்ல உடை இல்லை, அதுவும் சாபந்தான். ஆனால் ஏசப்பா நம்மளை இதை மாதிரி சாபத்துக்கு உட்படாதபடிக்கு நமக்கு நம்மளுடைய நோய்களை, அப்புறம் உணவு இல்லாத நிலையை, படிப்பு இல்லாத நிலை, அதை மாதிரி வறுமையில் நம்ம கஷ்டப்படாதபடிக்கு நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஏசப்பா நீங்கள் என் சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் வாயில் சொல்லும் பொழுது ஏசப்பா இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க. ஓகேவா சில்ட்ரன்?
கடைசியாக ஆண்டி ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமும் பண்ணுங்கள். ஏசப்பா, எங்கள் தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகள் சபிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. சரியான படிப்பு இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் சபிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உண்மை விசுவாசிக்கணும்ப்பா, உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும்ப்பா. அவங்களுடைய வறுமை நிலையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பான்னு நம்ம ஜெபிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் ஏசப்பா அந்த சிலுவையில் சாபமாக தொங்கினதால தான். அது உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்களா? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்காக ஏதுவானார்? ஆ, ராஜாவானார். ஆ, ஆசாரியரானார். இ, சாபமானார். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், உங்களை கேள்வி கேட்கலாமா? கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்காக ஏதுவானார்? ஆ, ராஜாவானார். ஆ, ஆசாரியரானார். இ, சாபமானார். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.